உங்கள் அனைவரையும் இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தமிழ் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளில் ஒரு முக்கியமான ஒரு பிரசங்க தொடரை நான் ஆரம்பிக்க தீர்மானித்திருக்கிறேன். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த காலகட்டங்களில் தேவன் எங்களோடு செய்கிற கிரியைகளோடு நாங்கள் அவர் எங்களை வழிகாட்டுகிற திசையில் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரசங்க தொடர் ஆரம்பிக்கப்படுகிறது. இதற்கு எழுப்புதல் என்று நான் தலையங்கம் கொடுத்திருக்கிறேன். எழுப்புதல், லார்ட் விசிட் அஸ், அதுதான் இன்றைய தலையங்கம். தேவனே எங்களை வந்து சந்தியும், தேவனே எங்களை வந்து சந்தியும் என்ற தலைப்பில் தான் இன்று நான் உங்களுடன் பேச போகிறேன். இதற்கு பின்னணி ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். கடந்த காலகட்டங்களில் நாங்கள் ஜெபத்தோடு செல்லுகிற இந்த பயணத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தொடர்ந்து சபைக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வெளிப்பாடுகளின் நிமித்தம் பல காலங்களாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம், எங்கள் சபையை குறித்து தேவன் இந்த சபைக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார் என்ற காரியத்தை பலர் சொல்லியிருக்கிறார்கள். பலர் அதை குறித்து எங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி போன கிழமை நாங்கள் இந்த பெந்தெகோஸ்த தின அன்று அந்த நாட்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்கள் நடந்தது. சனிக்கிழமை வந்த அந்த சகோதரி பாஸ்டர் அவர் இந்த இடத்துல பிரசங்கம் செஞ்சு ஒரு கூட்டம் நடக்கப்பட்டது. அந்த கூட்டத்தின் பின்பாக அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், அவர் எங்களுக்கு சொன்ன விஷயம்தான், தேவன் இந்த சபையை எழுப்புதலுக்கான ஆயத்தத்தில் ஒரு முக்கியமான இடத்துக்கு இந்த சபையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபை எழுப்புதலுக்கு வாசலில் நிற்கிறது என்பதை அவள் எங்களுக்கு கூறினாள். அதுக்கு பிறகு அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், தேவன் இந்த சபைக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார். அந்த எழுப்புதல் இந்த சபைக்கு மாத்திரமல்ல, இந்த சபையின் ஊடாக இந்த முழு தேசத்துக்கும் செல்ல போகிற ஒரு எழுப்புதலை தேவன் இந்த சபைக்கு கொண்டு வர போகிறார் என்று அவர் மீண்டும் எங்களுக்கு உறுதிப்படுத்தினார். அதன் பின்பதாக தான் நான் யோசித்தேன், மீண்டும் மீண்டும் இந்த செய்தி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்களும் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சபையை ஒரு சில காரியங்களின் ஊடாக கொண்டு செல்கிற விதத்தை பார்க்கும் பொழுது, ஆம், தேவன் ஒரு காரியத்தை எங்கள் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் எவ்வாறு நாங்கள் இந்த எழுப்புதலுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்படி என்றால் இந்த நாளில் நான் உங்களுக்கு பேச போகிற விஷயம் முதல் என்னவென்றால், எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லோருமே எழுப்புதல் என்றால் ஒரே சிந்தனை இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்றைக்கு உங்களுக்கு எழுப்புதல் என்றால் என்ன என்பது ஆண்டவருடைய வார்த்தையின் ஊடாக எழுப்புதல் என்றால் என்ன என்பதை கூறத்தான் இன்று நான் உங்களுக்கு முயற்சிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்தோம். போன ஒரு மாதமாக, ஒரு 50 நாட்களாக நாங்கள் வாசித்த அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்தபடினால் நான் இன்னுமே அப்போஸ்தலர் புத்தகத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்தில் ஒரு எழுப்புதல் நடைபெறுகிறது சபையில. நாங்கள் அதை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4:23-31 நாங்கள் வாசிப்போம். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவனுடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த ஆண்டவரே ஆராதனைக்கு எதிராக செயல்படுகிற அந்த ஆண்டவரே பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அப்பா, உங்களுடைய வார்த்தை உங்கள் மக்களது இருதயத்துக்கு செல்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நீக்கி இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினால் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை உமது பிள்ளைகளின் இருதயங்களில் பேசி ஆண்டவரே அவர்களுக்குள் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்றால் என்ன? உங்களுடைய நோட்ல நீங்க பார்க்கலாம், நான் இதை போட்டிருக்கிறேன். எழுப்புதல் என்பது தேவனுடைய ஒரு கிரியையாகும். இதில் சபையானது பரிசுத்த ஆவியானவரின் சாதாரண செயல்பாடுகளினால் அழகுபடுத்தப்பட்டு பலப்படுத்தப்படுகிறது. அதான் எழுப்புதலின் வரைவிலக்கணம். எங்களுக்கு ஒரு வரைவிலக்கணம் தேவை. வரைவிலக்கணம் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய சாதாரண செயலினால் ஒரு சபை அழகுபடுத்தப்படுதலும் வல்லமைப்படுத்தப்படுதலும் தான் எழுப்புதல் என்று சொல்வது. இதற்கு 3 காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் சபையில் செய்ய ஆரம்பிப்பார் எழுப்புதல் ஆரம்பிக்கும் பொழுது. அதில் முதலாவது காரியம் உங்களுக்கு இடைவெளியில போட்டுக்கொள்ளுங்க. பாவ உணர்வு. பாவம் முதலாவது அந்த இடைவெளியில பாவ உணர்வை பரிசுத்த ஆவியானவர் முதல் எங்களுக்குள் கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது முதலாவது சபையில் எழுப்புதலுக்கு தேவையான விஷயம்தான் பாவத்தை உணர்த்த வேண்டும். அந்த பாவ உணர்வை கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர். செயல்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். அதை காண்கிற நேரம் என்பது அது ஒரு எழுப்புதலுக்கான ஒரு சைன், ஒரு அடையாளமாக எங்களுக்கு காணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக 2வது விஷயம், பாவத்தை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்க மாட்டார். பாவத்தின் பின் அவர் கிருபையின் மகிழ்ச்சியை எங்களுக்கு கொண்டு வருவார். அந்த பாவத்தை மன்னிப்பதற்கான கிருபை, இயேசுவின் கிருபை, அந்த கிருபை எங்களுக்கு அவர் காண்பித்து அந்த கிருபையின் மகிழ்ச்சி, அதாவது அந்த பாவத்தால் எங்களுக்கு மன்னிக்கப்படக்கூடும், நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், எங்களுக்கு இயேசுவின் கிருபை போதுமா இருக்கிறது என்பதை காண்பித்து அந்த கிருபையின் ஊடாக வருகிற மகிழ்ச்சியையும் எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு அனுபவிக்க கூடியதா இருக்கிறது. முதலாவது பாவ உணர்வு, 2வது கிருபையின் மகிழ்ச்சி, 3வது தேவனுடைய சமூகத்தை அணுகுதல். இடைவெளியில் எழுதி கொள்ளுங்க. சமூகத்தை, அவருடைய ஒரு பெரிய ஒரு பிரசன்னம், அதாவது ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் இது அவருடைய நாங்கள் சொல்லுவோம் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லுவோம். அவர் இறங்குவார் எங்கள் மத்தியில், அவர் இறங்குதல் எங்கள் மத்தியில். அப்படிப்பட்ட ஒரு சமூகம், அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் எங்களுக்கு காணக்கூடிய இருக்கிற விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு இந்த எழுப்புதலுக்கான ஒரு சுழற்சியை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. நாங்கள் சுழற்சி என்று சொல்லலாம், ஒரு சைக்கிள், ஒரு என்னது சுழற்சி தான் போட்டப்பட்டிருக்க வார்த்தை. ஆனால் ஒரு சைக்கிள் என்று சொன்னா இட்ஸ் ஒரு வட்டம், வாழ்க்கை வட்டம். இட்ஸ் லைக் வாழ்க்கை வட்டம். எஸ், இட்ஸ் ஒரு ப்ரோசஸ், ஒரு கிரியை. அந்த கிரியை இருக்கிறது எழுப்புதலுக்கு. இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வாசிக்கப்பட்ட பகுதியில் முதலாவது எங்களுக்கு காணக்கூடிய இருக்கிற விஷயம் என்னன்னா, முதலாவது நிலை ஒரு நெருக்கடி இல்லாத ஒரு பிரச்சனை. ஒரு சபைக்கு ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த சபை அது எழுப்புதலுக்கான ஒரு அடையாளம். ஒரு பிரச்சனை வருகிறதுனா நல்ல பெரிய பிரச்சனைகள் வருகிற பொழுது அது நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த சபையில் இப்பொழுது பேதுருவையும் யோவானையும் சிறையில் அடைத்துட்டார்கள். அடைத்தபடியினால் அது ஒரு பிரச்சனை. அவர்களுக்கு பெர்சிக்யூஷன், அவர்களை உபத்திரம் வந்திருக்கிறது. அவர்களுடைய விசுவாச நிமித்தம் அவர்களை உபத்திரப்படுத்தி அவர்களை இப்பொழுது சிறையில் போட்டிருக்கிறார்கள். ஒரு உபத்திரம் நடந்திருக்கிறது. அது முதலாவது நிலை. இன்று நாங்கள் இருக்கிற சூழ்நிலை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இந்த தேசத்தில் ஒரு நெருக்கமான இடத்துக்கு நாங்கள் தொடர்ந்து எங்கள் தள்ளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பொருளாதார நெருக்கடியை நாங்கள் பார்க்கும் பொழுது அது திரும்பி திரும்பி ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனையாக எங்களை தள்ளப்படுகிற இடம் பொருளாதார நெருக்கடி. மக்களுக்கு வாழ முடியாத நிலைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்.
எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்து வெளியில வர முடியாது. ஆனா இந்த பிரச்சனையை நாங்க காண்ற விதம் முக்கியமா இருக்கிறது. ஏனென்றால் எழுப்புதலுக்கு பிரச்சனை இருக்க வேண்டும். பிரச்சனை இருந்தால் தான் ஆக்கள் தேவனை தேட போகிறார்கள். அப்படி இல்லாட்டி ஒரு நாளும் தேவனை தேட மாட்டார்கள். இப்படி பிரச்சனை நெருக்கடி வருக வர வர ஆக்கள் தொடங்க போறாங்க. முதலாவது படிதான் நெருக்கடி, இல்லாத ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது. இது மாத்திரமல்ல, எங்கள் இன்று இலங்கையில் இருக்கிற பிரச்சனை, இன்று ஒழுக்கக்கேடு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இலங்கையில. இன்று சபைக்குள்ளே ஒழுக்கக்கேடு, சபைக்கு வெளியிலே ஒழுக்கக்கேடு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, கடைசி 2 கிழமை 3 கிழமையில நியூஸ்ல உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கிறது. சமய தலைவர்களால் சிறுமிகள் எப்படி பாலியல் அபியூஸ், துஷ்பிரயோகத்துக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடுகள் சபைக்கு வெளியில மாத்திரமல்ல, சபைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடு இருக்கிறது. சபைக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய 3 பாவங்கள் நான் சொல்றது சபையில இருக்கிற விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியர்கள் மத்தியிலும் இருக்கிற மிகப்பெரிய 3 பாவங்கள் இதுதான். முதலாவது பாலியல் பாவம். ஊழியர்கள் நான் சொல்றேன் இருக்கிறது இது சபையில விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியர்கள் கூட பாலியல் பாவம். 2வது அதிகாரத்துக்காக ஆசைப்படும் பாவம். 3வது பணத்தை சரியாக பிரயோகப்படுத்தாத பாவம். இந்த 3 பாவமும் சபைக்குள்ள இன்றைக்கு சபையை அழிச்சு கொண்டிருக்குது. சபை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற காலத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்க கேடான ஒரு நிலைக்கு இன்றைக்கு சபை விழுத்தப்பட்டு இன்று அந்த சபையில வல்லமை இல்லாத ஒரு சபையாக சபைகள் என்று ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கடி வருகிற பொழுது அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நாங்கள் எழுப்புதலை எதிர்பார்க்கிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வருகிற பொழுது 2வது தான் இந்த கதையில நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் சிறைப்படுத்தப்பட்ட பின்பதாக என்ன செய்கிறார்கள்? சபை ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப 2வது அந்த சுழற்சியில 2வது காரியம் அசாதாரணமான தேடுதல். 2வது படி அசாதாரணமான தேடுதல். அது ஜனங்கள் ஒன்று சேர்ந்து இப்பொழுது அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அசாதாரணமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். சாதாரண ஜெபம் இல்ல, ஒன்று கூடி அவர்கள் மிக தேவையோடு வாஞ்சையோடு அவர்கள் ஜெபித்து அவர்கள் தேடுகிற ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு பதில் வேண்டும் என்று அசாதாரணமாக அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள் தேவனை. இது தேவனுடைய மக்கள் ஒன்றிணைந்து இடைவிடாமல் விசுவாசத்துடன் ஜெபித்து தேவனை ஆவலோடு தேடுவதன் மூலம் இதற்கு பிரதியுத்தரம் தாருங்கள், எங்களுக்கு நீங்கள் இதுக்கு ஒரு பதில் தர வேண்டும் என்று அவர்கள் அசாதாரணமாக ஒன்று கூடி ஜெபிக்கிறது தான் 2வது படியாக, 2வது நிலையாக நான் காண்கிறேன். ரைட்? இப்ப முதலாவது என்னது? ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி. நெருக்கடி வந்தோன்னு 2வது படி என்னது? 2வது நிலை என்ன? அசாதாரணமாக தேடுதல். நான் நினைக்கிறேன் இந்த காலத்துல சபை அசாதாரணமாக தேவனை தேட வேண்டும். இதுதான் நாங்கள் புதன்கிழமை உபவாச ஜெபத்தை வைத்திருக்கிறோம். இதனால் தான் ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமை இருந்து வியாழக்கிழமை வரை 3 நாள் நாங்கள் காலையில 2:30 மணித்தேலம் 3 மணித்தேலம் ஜெபங்களை நாங்கள் செய்வதற்கு காரணம் அந்த அசாதாரண தேடுதல் எங்களுக்கு தேவை. மக்கள் ஆவலோடு வர வேண்டும். ஆனால் நான் காண்கிற விஷயம் என்னவென்றால், கடந்த காலங்களில் இந்த சபையின் ஜெபம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் 3 நாள் உபவாச ஜெபத்துக்கு சென்றோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 50 பேர் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துக்கு ஜெபிக்கிறாங்க. இதெல்லாமே நல்ல விஷயம். இதெல்லாமே எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. ஆண்டவர் அசாதாரணமா மக்கள் ஆண்டவரை தேடுகிற ஒரு காலத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறதை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இதை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்னும் அதிக மக்கள் இந்த பிரச்சனைகளுக்கு பதில் எங்களுக்கு தேவை என்று நீங்கள் ஆண்டவரிடம் நீங்கள் மன்றாடுகிற பொழுது தேவன் செயல்பட போகிறார். மூன்றாவது நிலை தெய்வீக சந்திப்பு. ரைட்? சந்திப்புன்றத உங்களோட இடைவெளியில நிரப்பிக்கொள்ளுங்க. தெய்வீக சந்திப்பு. ரைட்? முதலாவது என்னது? பிரச்சனை இல்லாது நெருக்கடி. அந்த நெருக்கடி வந்தோடனே நாங்கள் என்ன செய்வோம்? அசாதாரணமாக நாங்கள் ஆண்டவரை தேட தொடங்குவோம். ஜெபம். அந்த அசாதாரணமாக ஆண்டவரை தேடுகிற பொழுது 3வது நிலை தெய்வீக சந்திப்பு. இந்த இடத்துல தெய்வீக சந்திப்புடா தேவனுடைய சமூகம் மிக நெருக்கமாக உணரப்படுதல். இது இப்படி வரும் பொழுது அது யாருக்குமே அவர் அது யாருக்குமே மறுக்கல. அது தேவன் இந்த இடத்துல வந்துட்டாரு. ரைட்? நீங்க பார்க்கலாம். இது 2
அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிற பொழுது ஒரு பெரிய காற்று, நெருப்பு, மற்றது அந்நிய பாஷை போன்ற காரியங்களினால் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணக்கூடியதா இருந்தது. இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்தோன்னு இந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த இடத்துல சொல்லப்படுது, அந்த இடம் அசைக்கப்பட்டது. There was a shaking. அசைக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிற பொழுது அதை ஒரு நாளும் எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வந்து ரங்கிட்டார். எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் வந்து தங்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நாங்கள் இன்னுமே இந்த இடத்துல நாங்கள் காணல. ஆனால் அதை நாங்கள் எதிர்பார்க்கணும். ஆண்டவருடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் பிரசன்ஸ், அவருடைய வல்லமையான அந்த பிரசனம் வந்து எங்கள் மத்தியில் ரங்குவணும். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆண்டவர் எங்களோட இருக்கிறார், இல்லைன்னு இல்லை. நான் சொல்கிறேன், ஆண்டவர் எங்களோட இருக்கிறார். இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் எனக்கு கொஞ்ச நேரத்தால். ஆனால் அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் பிரசன்ஸ், அவருடைய அதை நாங்கள் எங்களுக்கு உணரக்கூடிய, எனக்கு தெரியும் அவர் வந்து ரங்கிட்டார் என்று தெரிஞ்ச அளவுக்கு அப்படிப்பட்ட உணரக்கூடிய அந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்து ரங்கணும். அதான் 3வது படி. அப்படி ரங்கின உடனே மனமாற்றம் அடைந்து ஆவியின் ஆற்றலை அவர் வெளிப்படுத்துகிறது. இது நடுக்கம், காற்று அல்லது அமைதியான பாவ உணர்வு போன்ற பல்வேறு அடையாளங்கள் வரலாம். இதை நாங்கள் வந்து நான் திரும்பி சொல்றேன். இதுக்கு நாங்கள் சொல்லல இந்த காரியங்கள் நடக்கணும் ஆண்டவர் வந்தாண்டு இல்லை. எங்களுக்கு தெரியும் அவர் வந்து அப்படி செயல்பட போறாரு. கட்டாயம் அவர் வந்தாண்டா எங்களுக்கு தெரியுமா அவர் வந்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் எங்களுக்கு தேவை. 4வது தான், அப்படி ஆண்டவர் வந்த பிறகு ஒரு உலகளாவிய தாக்கத்தை உங்களோட இடைவெளியில் நிரப்பிக்கொள்ளுங்க, தாக்கம் என்று. இதுல நான் என்ன சொல்றேன்டா, ஆண்டவர் அப்படி வந்து இறங்கினார் என்றா மனமாற்றம் அடைந்த விசுவாசிகள் வெளியரங்கமாக அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். மெய்யான ஆவியின் வல்லமை மற்றும் ஒழுக்க நெறிகளால் தங்கள் சமூகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடைய, அதாவது சபைக்குள் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். அவர்கள் பாவத்தை வெறுத்துடுவார்கள். வெறுத்து அவர்களுக்குள் ஒரு பெரியோரு அவர்களுடைய, அதாவது அவர்களுடைய தேவைக்கு அவர்கள் வாழ மாட்டார்கள். உலக ஆசைகள் கைவிடப்பட்டு விடும். அது பிறகு ஒரே ஒரு தேவை என்னவென்றால், தேவ பிரசன்னம் எனக்கு இருந்தா போதும் என்ற மாற்றம் இடத்துக்கு வந்துருவாங்க. பயப்படாம அவங்க வெளியில போய் ஆண்டவர் பற்றி பேச தொடங்குவாங்க. பாருங்க, அந்த இடம் அசைக்கப்பட்டது. 33, 34ஆம் வசனத்தை நீங்க போய் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசி வசனம் நாங்க வாசிச்சது வந்து 31ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அப்படி தெரியும். அதுல இருந்தவங்க எல்லாரும் பயப்படாம தேவனை குறித்து அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சமூகத்தில் ஒரு தாக்கத்தை இந்த சபை செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் 4வது இடமாக நாங்கள் காண்கிறோம். சமூகத்தில் ஒரு தாக்கம், முழுமையான தாக்கத்தை இது கொண்டு வருகிறது. இதுதான் ஆண்டவருடைய நாங்கள் பார்க்கிறோம் ஒரு எழுப்புதலுக்கான சுழற்சி என்று சொல்லுகிறது. பொழுது இந்த 4 காரியங்களும் இருக்கணும். இந்த 4 காரியத்தில் ஒரு காரியம் இல்லாட்டி அது எழுப்புதல் இல்லை. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு எழுப்புதல் கூட்டம் என்று எல்லா இடம் நடக்குது. அந்த எழுப்புதல் கூட்டம் என்று சொல்றதுல இந்த 4 காரியம் நடைபெறாட்டி அது எழுப்புதல் இல்லை. பேர் தான் எழுப்புதல் கூட்டம், ஆனா எழுப்புதல் இல்லை. எழுப்புதல் நடக்கிறண்டா முதல்ல ஒரு பிரச்சனை, நெருக்கடி. அதுக்கு பிறகு அந்த நெருக்கடி நிமித்தம் ஒரு குழு ஒன்று சேர்ந்து தொடர்ந்து ஜெபிச்சு ஆண்டவரை தேடணும். அதுக்கு பிறகு தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல வந்து ரங்கோணம். ரங்கினா எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரசன்னம் வந்து ரங்கிட்டண்டு. அதற்கு பிறகு அந்த பிரசன்னம் வந்தபடினால உலகளாவியான ஒரு தாக்கம், அந்த மக்கள் வெளியில போய் அந்த சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் உங்களுக்கு உதாரண கதைகள் 2-3 சொல்றேன். இந்த உலகத்தில் நடந்த கதைகள், ரைட்? அதுக்கு முதலாவது நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். எனக்கு இந்த முக்கியமான இந்த 4 படியில் ஒரு படி எங்களுக்கு தெளிவில்லா இருக்கலாம். அதுதான் தெய்வீக சந்திப்பு. தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்குதல் என்றால் என்ன என்றது எங்களுக்கு சில வேளை தெளிவில்லா இருக்கலாம். அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் ஏற்கனவே எல்லா இடமும் இருக்கிறது, ரைட்? எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை, அதாவது நாங்கள் சொல்லுவோம் omni presence. ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அது சாதாரணமாக நாங்கள் சொல்ற இடம் இருக்கிறது. இடங்களும் அவர் நிறைந்திருக்கிறார். அந்த இடைவெளியில் நிரப்பிக்கொள்ளுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் தன்மைக்கு அப்பாற்பட்டது, பியாண்ட். தேவன் எல்லா இடங்களும் நிறைந்திருக்கிறார் என்றதை இடைவெளி நிரப்பிக்கொள்ளுங்க. தெய்வீக சந்திப்பு என்பது அவருடனான உறவை, மீண்டும் அந்த இடைவெளியில உறவை தீவிரம் அடைய செய்கிறது. அதாவது அவரோடு இருக்கிற அந்த உறவை தீவிரம் அடைய செய்கிறது. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்ல போனேன்டா, இந்த இடத்துல நான் இப்ப பிரசங்கம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நீங்க எல்லாருமே எந்த பிரசன்னத்துல இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்குமே என்னோட நான் சொல்றதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பொதுவா.
ஆனா இந்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு நான் போய் என் காமரைக்கு போன பிறகு நீங்க ஒரு ஆள் வந்து பாஸ்டர் எனக்கு உங்களோட தனியா கதைக்கணும் என்று நீங்க தனியா வந்து என்னோட கதைக்கும் பொழுது நீங்களும் என்னோட பேசி நானும் உங்களோட பேசுறத உங்களுக்கு ஒரு அதை விட ஒரு நெருக்கமான உறவை நீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு உணர முடியும். ஏன்னா நீங்க இப்ப நாங்க பேசுறோம் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே காய்ச்சிட்டு இருக்கிறேன், நான் உங்களை ஒருத்தருக்கும் என்னோட பேச முடியாது. ஆனா நீங்க ஒரு இடத்துக்கு வந்து தனியா இருக்க பொழுது என்னோட தனியா பேசுகிற பொழுது நாங்க ரெண்டு பக்கம் பேச போகிறோம். அது ஒரு உறவுல ஒரு நெருக்கமான இடத்துக்கு எங்களை கொண்டு வருகிறது. அதுதான் இதில் நான் சொல்ல வர்ற விஷயம். அதாவது தேவனுடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் சொல்லுகிற இந்த சந்திப்பு சொல்லுகிற பொழுது அவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். அவர் ரங்கி வந்து அவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். அப்படிப்பட்ட பிரசன்னம் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் எடுத்து பார்த்தால் இதுக்கான உதாரணங்கள் இருக்கிறது. முதலாவது உதாரணம் வந்து நாங்கள் பார்க்கிறோம் அங்கே என்றால் மோசே வந்து மலையின் மேல் இருந்து ஆண்டவரை அழைக்கும் பொழுது ஆண்டவர் பிரசன்னம் வந்து முழு மலையும் அதிர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அது வந்து மேனிஃபெஸ்டேஷன். அது ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து இறங்கினபடினால்தான் அந்த மலையும் அசைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஆதியாகமம் 21 முதலாவது வசனத்துல அந்த வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் சாராவிடம் வந்து அவளிடம் வந்தாள் என்று கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். இதுல அந்த ஐடியா வரல. இங்கிலீஷ்ல சொல்லுது the Lord visited சாரா. ஆண்டவர் வந்து சாராளை சந்தித்தார் என்று இருக்குது. அந்த ஐடியா இல்ல வரல, ரைட்? ஆனா சாராளை ஆண்டவர் சந்தித்த பிறகு அவளுக்கு பிள்ளை இல்லாத சாராள் வந்து ஆண்டவரின் சந்திப்பின் பின்பதாக அவள் வந்து ஒரு தாயாக மாறினார். அப்படி என்றால் அந்த ஒன்றும் நடக்க முடியாத இடத்துல தேவன் வந்தா செயல்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் அவருடைய பிரசனம். அவருடைய பிரசனம் வருகிற பொழுது ஒன்றும் நடக்க முடியாத இடத்துல அவருடைய செயல் ஆரம்பிக்கப்படுகிறது. நாங்கள் அதே மாதிரி தான் பார்க்கிறோம். சங்கீதம் 65:9 அது சொல்லப்படுகிறது, நீர் வந்து ஆண்டவரே நீங்கள் வந்து இந்த பூமிக்கு வந்து நீர் பாய்ச்சி தண்ணீரை நிறைந்து இதை பூமியை நிரப்பும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது என்ன நடக்க பொழுது அப்படி அவர் வந்தார் என்றால் மரங்கள் வளரப்போகிறது, புதிய வாழ்க்கைகள் வரப்போகிறது, புதிதாக எல்லாமே மாறப்போகிறது. அதாவது தேவன் வருகிற பொழுது ஒரு பாலடைந்த இடம், ஒரு காய்ந்த இடங்கள்ல ஆண்டவர் வந்து செழிப்பை கொண்டு வருவார் அவருடைய பிரசனம் வருகிற பொழுது. இதைத்தான் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரி தான் சங்கீதம் 80:14 சொல்லப்படுகிறது, ரிட்டர்ன் டு அஸ் காட் ஆல்மைட்டி. ஆண்டவரே மீண்டும் எங்களிடம் வாருங்கள் என்று சங்கீதம் 80:14 அவர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரேல் தேசத்து மக்கள் அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீங்கள் வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் வர வேண்டும். அதாவது எழுப்புதல் ஆரம்பிப்பது ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து இறங்குகிற பொழுதுதான். மோசேயின் எங்களுக்கு காணக்கூடிய உபாத்திரம் 33:15 வசனத்துல சொல்லப்படுகிறது, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னால் செல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம். அவருடைய பிரசன்னம் என்று சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எங்களுக்கு நீங்கள் தேசத்தை கொடுத்திருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு தேசத்தை விட முக்கியமானது என்னது என்றால் உங்களுடைய பிரசன்னம். நீங்கள் எங்களுக்கு புதிய தேசத்தை கொடுத்து விட்டீர்கள், ஆனால் அதை விட முக்கியம் உங்களுடைய பிரசன்னம். உங்களுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை என்று அவர் அந்த இடத்தில் இருக்கிறார். எசாயா 64 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அதாவது பரலோகத்தை திறந்து ஆண்டவரை வந்து இறங்கும் என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்தை திறந்து வந்து இறங்கும் என்று அவர் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே இடத்துல நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னவென்றால், அதாவது ஆண்டவர் வந்து அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்து இறங்க வேண்டும். எங்கள் மத்தியில் வந்து இறங்கினால்தான் எங்களுக்கு செயல்பாடுகள் நடைபெறும். அவருடைய பிரசன்னம் வராவிட்டால் ஒரு காரியம் மாறாது. பாலடைந்த இடங்கள் கூட, அதாவது காய்ந்து போன காரியங்கள் கூட, வறண்டு போன நிலங்கள் கூட அவர் வந்து இறங்கும் பொழுது ஒரு செழிப்பாய் மாறுகிறது. இது எந்த இடத்துல ஒரு காரியம் நடைபெறாமல் இருக்கிறதோ அவர் வந்து இறங்கின உடனே அந்த இடத்துல காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. இதுதான் அவருடைய, நாங்கள் சொல்லுகிறோம் அவருடைய வருகை. விசேஷமாக இந்த இடத்துல நாங்கள் சொல்றது வந்து அவருடைய பிரசன்னம் வந்து இறங்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியத்தை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த எங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இப்படிப்பட்ட எழுப்புதல்கள் நடைபெற்றிருக்கிறது. முதலாவது 1854 இங்கிலாந்து லண்டன்
நகரத்தில் அது வந்து ஏழைகளால் நிரப்பப்பட்ட ஒரு நகரமாக, அதே போல் குற்றங்கள் நிறைக்கப்பட்ட ஒரு நகரம், அதே போல் குடி பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு காலத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கைகள் உடைந்து போய் இல்லாமல் போன ஒரு காலகட்டத்தில் அந்த லண்டன் நகரத்தில் இருந்த ஒரு சபை, அந்த சபையின் பேர் நியூ பார்க் ஸ்ட்ரீட் சப்பல். இது ஒரு பேப்டிஸ்ட் சர்ச். இந்த பேப்டிஸ்ட் சர்ச்ல 1500 பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில 150 பேர் தான் சபைக்கு இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சபையில 1500 பேர் இருக்கலாம், ஆனா 150 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு 19 வயசு ஒரு வாலிபன் அவங்க அழைக்கிறாங்க பிரசங்கம் பண்ணும்படி. அந்த பிரசங்கம் செய்ய வந்த வாலிபனின் பேர் வந்து சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற வாலிபன் வந்து அவன் வந்து உயர் படிப்பு படிக்கல. அவன் சாதாரண ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவன் விட்டுட்டு அவன் வந்து ஒரு பணக்கார பின்னணியில வரவும் இல்லை. அவன் வந்து ஆனா அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு ஆசைப்படுகிற, ஜெபத்துக்கு தன்னை அர்ப்பணித்த, ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிப்பதற்கு மிகவும் ஆவலோடு செயல்படுகிற ஒரு நபர். அவர் வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்த பின்பதாக முதலாவது அவர் செய்த விஷயம் என்னவென்றால், அந்த சபையில் இருந்த சில நபர்களை ஒன்று கூடி அவர் சொன்னார், நான் பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் என்னோடு ஜெபிக்க வேண்டும். அவர் பிரசங்கிப்பதை அவர்களுக்கு கேட்க முடியாது. அவர் பிரசங்கிக்கிற நேரத்தில் அவருக்கு பின்னால் பேஸ்மெண்ட் என்று சொல்லுவாங்க, அந்த சபையில கீழ்ப்புற பகுதியில் ஒரு குழு ஒன்று சேர்ந்து அவங்க ஜெபிச்சுட்டு இருப்பாங்க அவர் பிரசங்கம் செய்கிற நேரத்தில். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை அது என்ன நடந்துச்சுன்னா ஒரேடியா வளர ஆரம்பிச்சது. 1500 பேரும் நிறைஞ்சாங்க அந்த சபையில. 1500க்கு பிறகு அது 3000 பேராக நிரப்பப்பட்டது. 3000 பேராக நிரப்பப்பட்ட பின்பதாக அந்த இடத்தில் இடம் இல்லை என்று அந்த பில்டிங்கை உடைச்சு அவங்க செஞ்சாங்க. ஆனா அதுவும் 10வது ஆண்டு கடைசியில இன்னொரு இடத்துல ஒரு சங்கீதம் செயல்பாடு செய்கிற ஒரு ஆள் அவங்க எடுத்து அதுல 10,000 சனங்கள் ஒன்று கூடினாங்க. அந்த 10,000 சனங்களுக்கு ஸ்பர்ஜன் வந்து அவர் வந்து இப்ப ஆண்டோட வார்த்தையை கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் டெலிவிஷன் இல்ல, சோஷியல் மீடியா இல்ல, அந்த நேரத்தில் பெரிய சவுண்ட் சிஸ்டம் இல்ல, ஆனா ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? எல்லாரும் அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து ரங்குறபடியினால் ஆண்டவர் திரும்பி கடைசி அந்த 10,000 சனம் வந்து 30,000 சனத்துக்காக மாறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு எழுப்புதல் வருகிற இந்த காலத்தில் தான் 1859ஆம் ஆண்டுல முழு இங்கிலாந்திலேயும் இந்த எழுப்புதல் அப்படியே பரவ தொடங்கியது. இங்கிலாந்து மாத்திரமல்ல, அமெரிக்காவுக்கும் இது பரங்கியது. அதே போல் அயர்லாந்து அந்த இடமும் முழுமையாக பரவப்பட்டு அந்த சமூகங்கள் கூட முழுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள் 2 மில்லியன் மக்கள் ரட்சிப்புக்கு வந்தார்கள் இந்த வருடத்தில். 2 மில்லியன் மக்கள், ஒரு அயர்லாந்துல மட்டும் 2 மில்லியன் மக்கள் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. அந்த நாட்களில் இந்த மாதிரி பெரிய சனத்தொகை இருந்த காலம் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் கூட 2 மில்லியன் மக்கள் அந்த நேரத்தில் ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. அவர் மாத்திரமல்லாமல் உங்களுக்கு பேர்கள் நினைவிருந்தாண்டா சார்ல்ஸ் ஹட்சன் டேலர், அதே போல டிஎல் மூடி. ஹட்சன் டேலர் தான் சைனாவுக்கு மிஷனரியா போய் சைனாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர். அதே போல் டிஎல் மூடி வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு பிரசங்கி. இந்த 2 பேரும் ரட்சிக்கப்பட்டது இந்த வருடத்துல தான். ரைட்? இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு எழுப்புதலை ஆண்டவர் அந்த காலத்தில் கொண்டு வந்தார். இனி ஸ்பர்ஜன் அப்பவும் சொன்ன காரியம் இதுதான், when God sends revival, it is not our machinery that produce it, but his spirit. ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பும் பொழுது எங்களால் அதை உருவாக்க முடியாது, அது அவருடைய பரிசுத்த ஆவியினால் செய்யப்படுகிற ஒரு விடயம் என்பதை சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியத்தை அந்த நாட்களில் நடைபெற்றது. அது மாத்திரமல்லாமல் 1907ஆம் ஆண்டு கொரியா தேசத்தில் அது முழுமையான வேறொரு சமயத்தை சேர்ந்த ஒரு தேசமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த தேசத்துல சில பேர் ஒரு சின்ன ஒரு பலவீனமான ஒரு குழு ஒன்று சேர்ந்து அவர்கள் வந்து அந்த நாட்களில் ஜப்பான் தேசம் வந்து அவர்களை அடிமையாக வைத்திருந்த நேரம், அந்த நேரத்தில் அவர்கள் மிக வறுமையான நாடாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் என்று கொழும்புல கூட இன்றைக்கு சொல்லுவாங்க கொரியாவாண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில இடங்களுக்கு கொரியாவாண்டு தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அது வந்து அந்த முடுக்கான இடங்கள், வீடுகள் எல்லாம் ஏழையான ஆட்கள் வாழ்கிற இடங்கள் தான் கொரியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அப்படித்தான் கொரியா இருந்துச்சு. இப்போ கொரியாவான்னு சொல்ல இயலாது அதை பார்த்து. ஏண்டா இப்போ கொரியா இருக்கிற நிலைமை வேற. ரைட்? அப்படிப்பட்ட இருந்த காலத்துல அந்த நேக்கல்ல ஒரு சிறு குழு அவங்க வந்து மிக
பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கொரியாவிலேருந்து ஒரு வந்து மிஷனரி அந்த கதையை சொல்லக்குள்ள எனக்கு நினைவு இருக்குதா. ஒரு நாள் பிறந்து கொள்ளக்குள்ள எனக்கு சொன்ன கதை அவன் சொன்னா, அந்த சில நேரத்தில் மனிதர்கள் செத்த பிறகு அந்த மனிதர்களை வெட்டி அதுதான் அவங்களோட சாப்பாடு. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லாத நிலையில மனித ரச்சி தான் அவங்க சாப்பிட்டாங்க. சாகும் வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் வெட்டி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் கொரியாவுக்கு சென்றுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காலத்தில் இருக்கும் பொழுது தான் 1907 ஒரு சின்ன ஒரு குழு ஜபிச்சு கொண்டிருக்கக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அந்த இடத்துல வந்து ரங்கினார். அந்த ரங்கின உடனே அந்த இடத்துல இருந்த ஒரு தலைவர், அந்த சபை தலைவர் எழும்பி தன்னுடைய பாவத்தை எல்லாருக்கும் முன்னாலேயும் சொல்ல தொடங்கிட்டார். நான் இப்படி பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது சொன்ன உடனே அதுல இருந்த எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தங்களோட பாவங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச உடனே அவங்க எல்லாரும் அழுது புலம்பி அவங்க மன்னிப்பு கேட்டு ஜபிக்கும் பொழுது முழு இரவும் அந்த இரவும் அவங்க ஒன்றா சேர்ந்து ஜபிக்கும் பொழுது அந்த மிஷனாரிகள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தில் ஒரு பயங்கரமான பாவ உணர்வோடு அவர்கள் அதே போல் அடுத்த பக்கத்தால இயேசுவின் பிரசன்னம் அவர்களது இருதயத்தை நிரப்பி அதை தாங்க முடியாம அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சபைதான் இன்று கொரியாவில். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சபைகள் எல்லாமே கொரியால தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை நான் போன வருடம் அதுக்கு முதல் வருடம் 7 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அந்த சபையில. ஒரு சபையில் 7 லட்சம் மக்கள். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மெத்தடிஸ்ட் சபை இருக்கிறது கொரியால தான், 55,000 இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரெஸ்பிட்டரி சர்ச் இருக்கு கொரியால தான். உலகத்தில் இருக்கிற எல்லா சபையிலும் பெரிய சபைகள் கொரியால தான் இருக்குது. என்ன காரணம்? அவங்களுக்கு ஜெபத்தில் மேல ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்குது. பிரயா மவுண்டன் அண்டு ஒரு மலைக்கு மேல அவங்க வந்து சின்ன சின்ன கூடுகள் மாறி சின்ன உள்ளுக்குள்ள முழங்காலிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 4 அடி நீளம் இருக்கும். ஒரு 3-4 அடி உயரமா இருக்கும். நிக்க இயலாது உள்ளுக்குள்ள போய் அல்ல முழங்காலிட்டு தான் இருக்கணும். அப்படி அந்த மலையில ஒவ்வொரு இடத்துலையும் கட்டி இருக்கிறாங்க. ரைட், நானும் போனேன் அந்த இடத்துக்கு. போய் ஒரு சாவியை கொடுப்பாங்க. சாவியை எடுத்துட்டு நாங்க போய் அதுல துறந்து உள்ளுக்குள்ள இருந்து அதுல எந்த நேரமும் ஜெபம் கேட்டுட்டே இருக்கு. மக்கள் அழுது கத்தி ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துல இருந்து வந்து அதுல இருந்து ஜெபிப்பாங்க. நானும் ஒரு கிட்டத்தட்ட சில மனத்தியாலங்கள் இருந்து எனக்கு இந்த மனதில் இருந்து ஒரு ஆசை, ஒரு நாளைக்கு அந்த மலையில போய் நான் ஜெபிக்கணும். நானும் அதுல இருந்து ஜெபிச்சேன். ஆண்டவர்கிட்ட மன்றாடின, ஆண்டவரே கொரியால செஞ்ச நீங்க இதே எழுப்புதல இலங்கைக்கு நீங்க கொண்டு வரணும் ஆண்டவரே என்ற ஆண்டைக்கு நான் அழுது நான் ஜெபிச்சேன் ஆண்டவர்கிட்ட. ரைட், அதே எழுப்புதல் உங்களுக்கு கொண்டு வர முடியும் என்று அன்றைக்கு நான் ஜெபிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு அது அப்போ திரும்பி உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, பொருளாதார நெருக்கடி. அவங்க வந்து ஒன்று சேர்ந்து ஜெபிச்சாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துச்சு. அன்றைக்கு வந்து உலக ரீதியான ஒரு தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட 40% மக்கள் கொரியால கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. 40%. ரைட், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான இது அன்று நடைபெற்றது. கடைசி கதை வந்து அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் எங்களுக்கு முக்கியமானது. அங்கே தான் எங்களோட ஆரம்பம். அங்கே வந்து அதை ஆரம்பித்த நபர் வந்து வில்லியம் ஜே சீமோ என்று ஒரு கருப்பு ஒரு அடிமையின் மகன். அவருக்கு ஒரு கண் வந்து தெரியாது. அவர் வந்து ஒரு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பிரசங்கியும் இல்லை. ஆனால் அவர் ஒரு ஜெபிக்கிற மனிதன். அவர் வந்து என்ன செஞ்சாருண்டா, அவர் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு சிறு வீட்டில் இருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த ஜெபம் வந்து அசுசா ஸ்ட்ரீட் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்துல தான் அந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை என்னண்டா, கருப்பு ஆக்களுக்கும் வெள்ளை ஆக்களுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு பிரிவு. கருப்பு ஆக்களை வெள்ளாக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சமூக ரீதியாக உடைந்து விழுந்துப்பட்ட அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில், அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த கருப்பு நபரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அது ஜெபிக்கிற இடத்துல பெரிய மியூசிக் இருக்கல்ல, ஜெபிக்கிற இடத்துல பெரிய ஒரு நல்ல அழகான பில்டிங் இருக்கல்ல, அந்த நாட்கள்ல சோஷியல் மீடியா இருக்கல்ல. ஆனா அந்த இடத்துல இருந்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றா, ஆண்டவரை தேடுகிற ஆசை இருக்கிற ஒரு குழு ஒவ்வொரு நாளும் வந்து காலையில இருந்து பின்னேற வரைக்கும் ஜெபத்தில் அவங்க ஆண்டவர் தேடிக்கொண்டிருந்தாங்க. அவங்க மணித்தியால கணக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அந்த இடத்துல தான் முதல் தடவையாக அந்நிய பாஷையில் பேசப்பட்ட முதலாவது இடம். பல வருடங்களுக்கு பின்பதாக 1907 6ஆம் ஆண்டு தான் அந்த இடத்தில் வந்து இறங்கி ஒரு நபர் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்தது தான் அது பிறகு அது வந்து அந்த இடத்தில் அந்த நபர் வந்து இவர் வந்து அந்த இடம் பத்தாதண்டு இன்னொரு பெரிய பில்டிங், அதுவும் ஒரு பழைய
பில்டிங் உண்டு. அந்த பில்டிங்கில் உள்ளுக்குள்ளே எல்லாமே ஒரு அந்த குதிரைகள் வைக்கிற ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கில் போய் அவங்க அதை துப்புரவு பண்ணிட்டு அவங்க வந்து அதுக்கு ஆல்டர் உண்டு செய்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா பழைய ஒரு பெட்டி எடுத்து வச்சு சொன்னாங்க இதுதான் ஆல்டர்ன்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு நாளும் வில்லியம் ஜே சீமோ ஒவ்வொரு நாளும் வந்து தலையை அந்த பெட்டிக்குள்ளே போட்டுக்கொண்டு அவர் அழுவார், ஆண்டவரே வாங்க வாங்கன்னு. அவர் ஒன்றுமே யாரையும் பார்க்க மாட்டார், அழுதுகிட்டே இருப்பார். அப்படி அழுது ஜெபிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஆக்கள் வந்து சேருவாங்க, ஆயிரக்கணக்கான ஆக்கள் வந்து சேருவாங்க. அந்த இடத்த வந்து நிரப்புவாங்க. நிரப்பி அந்த இடத்துல ஆண்டவர் வல்லமையான கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. ஆண்டவர்கள் பலர் வந்து தங்களுடைய பாவங்களை அவங்க கண்டு அவங்க மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. அது அப்படி ஆரம்பிக்கப்பட்டது. 3 வருஷம் தொடர்ச்சியாக இந்த ஜெபம் சென்றது. 3 வருஷம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாள். ரைட், அந்த ஜெபம் நிறுத்தப்படவில்லை. ரைட், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்ல இருந்து மக்கள் வர தொடங்கிட்டாங்க. இப்போ இதை கேள்விப்பட்டு இந்த ஜெபத்தை பார்க்கறதுக்கு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் எங்களுடைய சபை. அன்று அந்த 1906ஆம் ஆண்டு வில்லியம் ஜே சீமோவின் அவருடைய ஜெபத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்டிகோஸ்ட் சபையும் அதுல இருந்து தான் வருது. ரைட், இன்றைக்கு 600 மில்லியன் மக்கள் ரட்சிப்புக்கு வந்திருக்கிறாங்க அந்த ஜெபத்தின் ஆரம்பத்தில் இருந்து. 600 மில்லியன். இதான் எழுப்புதல், இதான் தாக்கம். ரைட், இதை பிடிச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இனி எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்க காணணும்டா, இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவரால் இன்னும் செய்ய முடியுமா? ஆண்டவர் இன்னுமே அவ்வாறு வல்லமையான காரியங்களை செய்ய அவருக்கு முடியுமா? முடியாதா? முடியும் என்றால் ஏன் நாங்கள் அதை காண இல்லை? இன்றைக்கு எங்க இருக்கு பிரச்சனை? நாங்க தேட ஆரம்பிக்க வேணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 3 அடையாளங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய 3 தவறான பார்வைகள். தவிர்க்க வேண்டிய 3 தவறான பார்வைகள். அது அடுத்தது the 3 marks of true revival. அதான் அடுத்தது point number 4. விளைவு. எஸ், விளைவு. ரைட், யா. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிரசங்கம் வருகிற பொழுது விளைவு என்னவென்றால், முதலாவது மலை போன்ற தடைகளும் சிறிதாயாகிவிடும். மலை போன்ற தடைகளும் சிறிதாயாகிவிடும் ஆண்டவருடைய பிரசன்னம் வந்த பிறகு. முதலாவது. ரைட். இரண்டாவது, உலக பற்றுகள், உலகத்தின் மேல் இருக்கிற ஆசைகள், அதாவது உலக காரியங்கள் மேல் இருக்கிற ஆசைகள் ஈர்ப்பை இழந்துவிடும். அந்த ஈர்ப்பு எங்கள் இருதயத்திலிருந்து அப்படியே இல்லாமல் போயிடும். உலகத்தை குறித்திருக்கிற ஆசைகள், உலக காரியங்களை குறித்திருக்கிற ஆசைகள், வீடுகள், பணங்கள், வாகனங்கள், இவை மேல் இருக்கிற ஆசைகள் எல்லாமே இல்லாமல் போயிடும். இரண்டாவது. மூன்றாவது, தேவன் மட்டுமே நிலையானவராகவும் உண்மையுள்ளவராகவும் மாறுவார். உண்மையுள்ளவராக என்று எழுதி கொள்ளுங்க, மாறுவார். அடுத்தது தவிர்க்க வேண்டிய 3 தவறான பார்வைகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், முதலாவது வந்து மெயின் லைன் வியூ என்று சொல்லுவாங்க. அதாவது மெயின் லைன் சபைகள் என்று சொல்லிக்குள்ள, மெயின் லைன் சபைகள் என்று சொன்னா உங்களுக்கு நான் அதில் நிப்பாட்டுறேன், அதை விட ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவர்களுடைய பார்வை, அவர்கள் எப்படி எழுப்புதலை பார்க்கிறார்கள் சொன்னா, எழுப்புதல் என்று ஒன்றும் இல்லை. அந்த இடைவெளியில் எழுதிக்கொள்ளுங்க, ஒன்றும் இல்லை, தமக்கு அது தேவையும் இல்லை என்று மெயின்லைன் சர்ச்சஸ்ல அவங்களோட சிந்தி. எல்லாரும் அப்படி இல்லை, ஆனா பலர் இன்றைக்கு சிந்திக்கிற விதம் இதுதான். ரைட், எழுப்புதல் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை, இது ஒரு பிரச்சனையான விஷயம். எழுப்புதல் வந்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்ல போறாங்க, ஒவ்வொரு படிப்பை கொண்டு போறாங்க, அதனால எங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்ற ஒரு பார்வை இருக்கிறது. அடுத்த பார்வை ஃபண்டமெண்டலிஸ்ட் என்று சொல்லுவோம். அதாவது இன்னும் ஒரு சபை இதுக்குள் அடைகிறது. அவர்கள் அடிப்படைவாத என்று சொல்லுகிறது கண்ணோட்டம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்டா, ஒரு எழுப்புதலுக்கு மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்தல் மற்றும் ஒரு அழகான நல்ல வர்ஷிப் டீம் ஒன்று இருக்கணும், இசை நல்லதா இருக்கணும், வர்ஷிப் நல்லதா இருக்கணும், மற்றது விளம்பரங்கள் நாங்கள் செய்யணும். அதாவது பேனர் ஒன்று போட்டு சொல்லுவாங்க, இன்றைக்கு இரவு எழுப்புதல் கூட்டம் என்று சொல்லுவாங்க.
ரைட்? பெரிய ஒரு பிரீச்சரை கொண்டு வருவாங்க, நல்லா பேசக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வருவாங்க, நல்ல ஒரு வர்ஷிப் டீமை போடுவாங்க, லைட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க இதுதான் எழுப்புதல் கூட்டம். அதான் அடுத்த குழு. எழுப்புதலை எங்களுக்கு உருவாக்க முடியாது. இன்றைக்கு பின்னேரம் 6 மணிக்கு எழுப்புதல்னு சொன்னால் எங்களுக்கு அதை உருவாக்க இயலாது. இன்றைக்கு பின்ன 6 மணிக்கு எழுப்புதல் எங்களுக்கு கொண்டு வர முடியாது. அப்ப அப்படிப்பட்ட இன்னொரு வியூ இருக்கு சபையில். எல்லாமே எழுப்புதல் கூட்டம் தான். ரைட்? ஏதோ நாங்க தான் எழுப்புதலை உருவாக்குற மாதிரி. எல்லாமே எழுப்புதல் கூட்டம். அது 2வது குழு. 3வது குழு வந்து கரிஸ்மேட்டிக் வியூ, அதாவது எங்களே போல் பெண்டிகாஸ்ட் சபை. அவர்களது கண்ணோட்டம் என்னன்றா வந்து எழுப்புதலை மெய்ப்பிக்க அசாதாரணமான அற்புதங்களும் அடையாளங்களும் தேவைப்படுகிறது. அற்புதங்களும் என்ற இடைவெளியில் எழுதிக் கொள்ளுங்க. அசாதாரண அற்புதங்களும் அடையாளங்கள் தேவைப்படும். அதாவது எழுப்புதல் என்றா கட்டாயம் அடையாளம் அற்புதம் இருக்க வேண்டும். ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் என்று எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பிரசங்கி இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆங்கிலிக்கன் சபையில அவருக்கு ஒரு எழுப்புதல் நடைபெற்றது. அந்த எழுப்புதலின் போது ஒவ்வொரு நாளும் 20க்கும் 30க்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, வருடக்கணக்கா அவருடைய சபையில. ஆனா ஒரு அற்புதம் அன்றைக்கு நடைபெறல. அப்ப அவர் என்ன சொன்னார்? அந்த அற்புதத்தை குறித்து அவர் இப்படிதான் சொன்னார். அவர் சொன்ன அற்புதம் என்றா, அற்புதம் செய்யறதுக்கு காரணம் ஒரு நபரை இயேசுவை தெரிந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் அற்புதம் செய்யறது, வேற ஒரு காரணம் இல்லை. ஆனா இந்த இடத்துல அவர்கள் வந்த உடனே இயேசு அவங்க தனிப்பட்ட விதத்துல அவங்க அனுபவிச்சு உணர்வால இயேசுவோட அவங்க தொடர்பு கொண்டு அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய சுகம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய அற்புதம், அதுதான் மிகப்பெரிய அடையாளம். அதுவே போதும். அப்படி என்றால் நான் சொல்ற விஷயம் என்னவென்றால், அற்புதங்கள் அடையாளங்கள் மாத்திரம் இருந்தால் தான் எழுப்புதல் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. கட்டாயம் எழுப்புதல் இருந்தால் அற்புத அடையாளம் நடக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அற்புதங்கள் அடையாளங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் எழுப்புதலுக்கு எங்களுக்கு சொல்ல முடியாது. இதுதான் 3வது பார்வை. ரைட்? இந்த 3ம் எங்களுக்கு முக்கியம். என்னென்னா இல்லாட்டி நாங்கள் எங்கேயாவது இடத்துல ஒரு பிள்ளையை விட்டுடுவோம். ரைட்? அந்த பிள்ளை விடாமல் இருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட்? உண்மையான எழுப்புதலின் 3 அடையாளங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு உண்மையான எழுப்புதலின் 3 அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் இல்லாட்டி அது உண்மையான எழுப்புதல் இல்லை. முதலாவது வந்து விசுவாசிகள் மேல் ஊற்றப்படுதல். விசுவாசிகள் மேல் ஊற்ற, விசுவாசிகள் என்று உங்களோட இடைவெளியில் எழுதி கொள்ளுங்கள். இதுல அர்த்தம் என்னவென்றால், இயேசு அவர்களுக்கு ஒரு உண்மையான நபராய் அவர்களுக்கு உணர ஆரம்பிப்பார்கள். பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். இயேசுவை அனுபவிப்பார்கள், பாவத்தை வெறுப்பார்கள். அதே போல் கிருபை வந்து ஒரு அழகான விடயமாக அவர்கள் காண ஆரம்பிப்பார்கள். கிருபை ஒரு அழகான விடயமாக அவர்கள் காண ஆரம்பிப்பார்கள். அப்ப கிறிஸ்து முன்பை விட மிக உண்மையானவராக, இடைவெளியில் அழுத்திக் கொள்ளுங்க, உண்மையானவராக வெளிப்படுகிறார். கிறிஸ்து முன்பை விட மிக உண்மையானவராக வெளிப்படுகிறார். அடுத்த இடைவெளி பாவத்தை குறித்த, பாவத்தை என்றது இடைவெளியில் எழுதிக் கொள்ளுங்க, பாவத்தை குறித்த ஆழமான உணர்வு அதன் தொடர்ந்து கிடைக்கும். அளவிட முடியாத கிருபையின் மகிழ்ச்சியும் அந்த இடத்துல. ஆண்டவர் வந்து இறங்கினா இந்த 3 விஷயம் நடக்கணும். சில சபையில ஆண்டவர் இறங்கினா பாவம் மட்டும்தான். நீ பாவி, நீ பாவி, நீ பாவி என்று அடிச்சுட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுவும் எழுப்புதல் இல்லை. ஆண்டோட பிரசன்னம் வந்தா பாவத்தை சுட்டி காட்டுவார். கட்டாயம் பாவத்தை காட்டாம எங்களுக்கு அதுல விடுதலை இல்லை. ஆனா பாவத்தை காட்டுறதோடு ஆண்டவர் ஒரு நாள் நிப்பாட்ட மாட்டார். பாவத்தை காட்டின பிறகு இயேசு எங்களுக்கு சிலுவையில செய்த காரியத்தை எங்களுக்கு காண்பித்து அவருடைய கிருபையின் நிமித்தமாக அவர் மன்னித்ததையும் எங்களுக்கு உணர செய்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வர வைப்பார். அதான் ஆண்டவர் வர்றது காரணம். அப்பதான் எங்களுக்கு முழுமையான விடுதலை இருக்குது. அதுதான் ஆண்டவர் முதலாவது விசிட்டேஷன் ஆஃப் காட். ஆண்டவர் வருகிற பொழுது முதலாவது அடையாளம் இந்த 3ம் நடக்கணும். விசுவாசியின் வாழ்க்கையில பாவம் உணரப்பட வேண்டும், இயேசுவை அவர்கள் காணாத விதத்தில் அனுபவிக்க வேண்டும், கிருபை அவர்களுக்கு அழகாக இருக்க வேண்டும். இந்த 3 நடக்கும். அடுத்ததுதான் 2வது விஷயம் வந்து அட்ராக்ஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தாரை ஈர்த்தல். அதுக்கு என்ன நான் சொல்ல வர்றேன்டா, விசுவாசிகள் இப்ப அதாவது ஆண்டவரை தெரியாத ஆட்கள் சபைக்கு ஈர்க்கப்படுகிறார்கள். எப்படி ஈர்க்கப்படுகிறார்கள் கேட்டீங்கன்னா, விசுவாசிகளின் வாழ்க்கையின் மாற்றத்தை கண்டுதான் உலகம் சபைக்கு ஈர்க்கப்படுகிறது. விசுவாசிகளின் வாழ்க்கையின் மாற்றத்தை கண்டு விசுவாசிகளுக்குள்ளான முதலாவது விசுவாசிகள் காணப்படும் உண்மையான இடைவெளி எழுதிக்கொள்ளுங்க, உண்மையான ஆவிக்குரிய மனமாற்றம்,
உண்மையான ஆவிக்குரிய மனமாற்றம் அவிசுவாசிகளை கவரும் உண்மையான வளர்ச்சி தரம், அதாவது குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, தரம் மற்றும் எண்ணிக்கை. கடைசியா அந்த அடைவல்ல எடுத்துக்கொள்ளுங்க, தரம் மற்றும் எண்ணிக்கை எழுதி கொள்ளுங்க. அதாவது ரெண்டும் சபையில நடக்கும். ஒன்று வந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் மிகவும் உயர்ந்த தரத்தில் இருக்கும். It will be a quality spiritual life. ஆண்டவரை நீங்கள் இப்ப மனமுற இறங்கி உங்களோட மனமாற்றத்தை ஏற்படுத்தி நீங்க இப்ப ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க போறது அந்த தரத்தை உருவாக்குறது. தரத்தை சபைக்குள்ள ஒரு பெரிய ஒரு தரம் வரப்போகுது. அது மாத்திரமல்ல, தரத்தோட குவான்டிட்டி, அதாவது மனிதர்களும் அதிகரிக்க போகிறார்கள். அந்த பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் பிரசங்கம் செய்து பாவத்தை உணர்த்தின பின்பதாக 2000 மக்கள் அன்று சேர்க்கப்பட்டார்கள் என்று இருக்குது. அப்ப ரெண்டும் நடக்கணும். ஆவிக்குரிய விதத்தில் எங்களுக்குள்ள மாற்றம் நடக்க வேண்டும், மக்களும் எங்களை கண்டு சபைக்குள்ள வர ஆரம்பிக்கணும். உங்களோட வாழ்க்கைகள் வந்து மக்களுக்கு ஒரு ஈர்ப்பான வாழ்க்கையாக மாறும். உங்களோட வாழ்க்கை இன்றைக்கு நீங்க கூட வாழ்க்கை ஒரு தாக்கம் இல்லாட்டி, அந்த எழுப்புதல் நடந்த பிறகு உங்களோட வாழ்க்கை ஒரு தாக்கமான வாழ்க்கை. நீங்க போற இடமெல்லாம் ஆட்கள் எல்லாம் சுத்தி வந்து கேட்பாங்க, என்ன உங்களோட வாழ்க்கையில் நடக்குது, ஏன் இப்படி இருக்கிறீங்க, எனக்கு சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க அவங்களை எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை மாறப்போகுது. ரைட்? சித்திரம் பண்ணி பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு பண்றது நாட்கள். ரைட்? அடுத்தது சமூகம் மற்றும் சமூகத்தின் மீதான தாக்கம் இடவெல்ல எழுதி கொள்ளுங்க. சமூகத்தின் மீதான தாக்கம். உண்மையான எழுப்புதலில் எண்ணிடங்களாக சமூக மாற்றம், இடைவெளியில திரும்பி எழுதுங்க, சமூக மாற்றம். ரைட்? அதாவது என்ன நடக்கும் என்றால், அது உங்களை மக்களை ஈற்று உள்ளுக்குள்ள கொண்டு வர்றது மாத்திரமல்ல, அந்த சமூகத்துல மாற்றங்கள். ஒவ்வொரு எழுப்புதல்லையும் சில இடங்கள்ல குற்ற செயல்கள் அப்படியே இல்லாமல் ஆகிட்டு அந்த சமூகத்துல எழுப்புதலை பின்பதாக. சில இடங்கள்ல பார்கள் எல்லாம் மூடிட்டாங்க அந்த நகரத்துல இருந்து. சில இடங்கள்ல குடிகாரங்கள் எல்லாருமே குடியை கைவிட்டு குடும்பங்கள் சீரமைக்கப்பட்டது. இதுதான் சமூக மாற்றம். அதாவது எழுப்புதல் ஏற்பட்ட சபைக்குள் மாத்திரம் அல்ல, அந்த நகரத்துக்கிலே ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரும். அதான் எழுப்புதல். இப்ப எழுப்புதல் கூட்டம் என்று சொல்லிக்குள்ள உங்களுக்கு விளங்குவோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காட்டி, சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டுராட்டி, அது உண்மையான எழுப்புதல் அல்ல. ரைட்? சோ இதுதான் எழுப்புதலுக்கான 3 அடையாளங்கள். உலகத்தை ஈர்த்தல், கடைசியாக சமூக மாற்றத்தை மற்றும் சமூகம் மீதான தாக்கம், குற்றங்கள் குறைதல், குடும்பங்கள் குணமடைதல். இடைவெளி எழுதி கொள்ளுங்க, குடும்பங்கள் குணமடைதல். ரைட்? 3வது நீதி, இரக்கம் மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சி. நீதி, இரக்கம் மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சி. கலாச்சாரத்தை அது மாற்றும், ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும். ரைட்? அப்படியாண்டா நாங்க எப்படிப்பட்ட, கடைசியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எப்படிப்பட்ட ஒன்றை நாங்கள் ஆண்டவரிடம் எதிர்பார்க்க வேண்டும். மோசஸ் ப்ளீஸ் கம். எப்படிப்பட்ட ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும்? ஒரு சமநிலை அணுகுமுறை. எழுப்புதல் இறையியல் இணைப்பது உயர்ந்த எதிர்பார்ப்புகளையும் இடைவெளி எழுதி கொள்ளுங்க. உயர்ந்த எதிர்பார்ப்புகள், எங்களுக்குள்ள ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்பு இருக்கணும் எழுப்புதலை குறித்து. ஆனா ஒரு தாழ்மையான சார்ந்திருத்தலையும். 2வது இடைவெளி தாழ்மையான சார்ந்திருத்தல். உயர்ந்த எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள இருக்கணும், ஆனா ஒரு தாழ்மையான சார்ந்திருத்தல். எங்களுக்குள்ள ஒரு தாழ்மையான ஒரு மனதோடு சார்ந்திருக்கணும். எழுப்புதலை நம்மால், அடுத்தது இடைவெளி, எழுப்புதலை நம்மால் செயற்கையாக உருவாக்க முடியாது. எழுதி கொள்ளுங்க, செயற்கையாக உருவாக்க முடியாது. அந்த இடைவெளியில செயற்கையாக உருவாக்க முடியாது. ஆனால் இடைவிடா ஜெபத்தின் மூலம் அதை நாம் ஆவலோடு இடைவெளியில தேட முடியும் என்று எழுதி கொள்ளுங்க. ரைட்? எங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு சந்திப்பு தேவையா? எத்தனை பேர் சொல்றீங்க இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து இறங்கணும்? அவர் இங்க இருக்கிறார், ஆனா நான் உணர்ற பிரசன்னம் இந்த இடத்துல வந்து இறங்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்துல எழுப்புதலின் நிமித்தம் போது நீங்கள் செய்த அதே காரியம் எங்களுக்குள்ளே செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எல்லாரும் எழுந்து இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சபையில் அந்த எழுப்புதலை நாங்கள் காண வேணும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. நாங்கள் உங்களை தேட ஆயத்தமாக இருக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களை தேட
ஆயத்தமா இருக்கிறோம். சங்கீதம் 85:6 இருக்குதா? அவருக்கு போட முடியுமா? சங்கீதம் 85:6 வாசிங்க. சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ ஆண்டவரே. ஒரு கேள்வி எழுப்புதல கொண்டு வாங்க ஆண்டவரே. சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், உமது மக்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. 2 நாளாகவும் நான் நினைக்கிறேன் 7:14 எப்படி சொல்லுது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். என்னுடைய நாமத்தை தரித்த மக்கள் கீழ்ப்படிந்து என்னை தேடினால், பாவத்தை கைவிட்டார், அவர்களது குரலை கேட்டு அந்த தேசத்தில் நான் இறங்கி வல்லமையான காரியத்தை செய்வேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார் எங்களுடைய தேவன். அன்பின் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் சபைக்காக. ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய எழுப்புதலை காணணும் ஆண்டவரே. இந்த நகரம் உங்கள் எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த தேசம் உங்கள் எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பலர் இன்று சமயத்தை வெறுத்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு பதில் இல்லை. அப்படிப்பட்ட நபர்களை உங்களால் மாத்திரம் தான் தொட முடியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இந்த சபையில் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்க ஜெபிச்சு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆசை இதுவா இருக்கிறது, எங்களுடைய தேவை இதுவா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நான் ஜெபிக்கிறேன், எங்கள் இருதயங்களை இன்னும் இன்னும் ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபங்கள்ல இன்னுமே ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குழுக்களாக தனியாக தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, உங்கள் எழுப்புதலை எதிர்பார்த்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாக இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வரலாற்றில் எழுப்புதல் எப்பொழுதுமே வாலிபர்கள் ஊடாகவே வந்தது ஆண்டவரே. அந்த வாலிபர்களை ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்குள் ஒரு அதிக ஆசை ஏற்படுத்தும்படி ஜெபிக்கிறேன், ஒரு தேவை ஏற்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே செயல்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை, நாங்க சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஜெப அறை நாங்க உங்களுக்கு செய்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கு எப்ப வேணுமென்றாலும் வந்து அதுல இருந்து உங்களுக்கு ஜெபிக்கலாம். அதுக்குள்ள ஒரு ஏர் கண்டிஷன் இருக்கு, ஒரு லைட் இருக்குது. நான் ஒரு தண்ணியும் எடுத்து வைக்கிறேன் அதுக்குள்ள உங்களுக்கு குடிக்கிறதுக்கு. வந்து இருந்து ஜெபிங்க, ஜெபிங்க. எந்த நேரம் அந்த ஜெப அறைக்குள்ள யாராவது இருக்கணும், வாங்க வந்து இருந்து ஜெபிங்க. ஒரு மனத்தியாலும் வேலை விட்டு போறதுக்கு பிறகாவது, வேலைக்கு போறதுக்கு முதலாவது வந்திருந்து ஜெபிச்சுட்டு போங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபம் தான் எங்களை மாற்ற போகிறது. ஆமென். இந்த எழுப்புதலுக்கு ஜெபம் தேவை. இருதயங்களுக்குள் அந்த தேவை வர வேண்டும். ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இந்த விளமை ஆண்டவர் உங்களை வல்லமையாய் உங்களுக்குள் செயல்பட்டு உங்களுக்கு கூடாக செயல்படுவார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.